Hi folks, welcome to Learn with me. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டெசிஷன் ட்ரீ அதோட என்ட்ரோபி கால்குலேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். என்ட்ரோபியோட ஃபார்முலாவையும் இன்ஃபர்மேஷன் கெயினோட ஃபார்முலாவையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பேன். சரியா, நம்ம கால்குலேஷன் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த கால்குலேஷன் தான் இது. இங்கே வந்து நம்ம சால்வ் பண்ண போகிற ப்ராப்ளம் என்னென்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 3 ஃபீச்சர் இருக்க போகுது, F1, F2, F3. பேஸ்ட் அப்பான் தட் இந்த 3 ஃபீச்சரை வச்சு நம்ம பைனரி கிளாஸிஃபிகேஷன் பண்ண போகிறோம். சேம் எக்ஸாம்பிள் லைக் எஸ் ஆர் நோ. இது எல்லாருக்கும் நம்ம பல தடவை பார்த்த எக்ஸாம்பிள் தான், நத்திங் டு வரி. இதுதான் வந்து நார்மலி ஒரு டெசிஷன் ட்ரீ இப்படி தான் இருக்கும். இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் டெசிஷன் ட்ரீ. ஓகே, ஃபுல் டெசிஷன் ட்ரீ வந்து பார்த்தா கிளஸ்டராக தனித்தனியாக போகும். ஒரு பார்ட் ஆஃப் டிசிஷன் ட்ரீ மட்டும் எடுத்திருக்கேன். நம்ம டேர்ம்ஸ் எல்லாம் லாஸ்ட் டைமே நம்ம பார்த்துட்டோம், இருந்தால் லைட்டாக ஒரு ப்ரஷ்அப் பண்ணலாம். இதுதான் வந்து ஆக்சுவலாக ரூட் நோடு, மற்றது எல்லாமே நோடுன்னு சொல்லுவோம். ஓகே, இதுதான் லீஃப் நோட். ஒரு லீஃப் நோட் அப்படிங்கிறதுக்கு எப்போ நம்ம சொல்லுவோன்னா, ஒரு இடத்துல வந்து பியோர் சப்ஸ்பிளிட்டை நம்ம அடைஞ்சிட்டோன்னா அதை வந்து நம்ம லீஃப் நோடுன்னு சொல்லி கடைசி நம்ம டினோட் பண்ணுவோம். ஓகேயா, ஸோ இதுதான் வந்து இப்போது நம்மளுக்கு தேவையான நெசசரி திங்ஸ் எல்லாம். இப்போ எப்படி அந்த அல்காரிதம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து டிசிஷன் ட்ரீ இந்த மாதிரிலாம் ஃபார்ம் ஆகுதுல்ல, இது ஃபார்ம் ஆகிறது எது பேஸ் பண்ணி ஃபார்ம் ஆகும்னா இந்த ID3 அல்காரிதம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ID3 அல்காரிதம் என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப நம்ம டெப்த்தாக நம்ம ஆராய வேணாம். சிம்பிளாக வந்து பேஸ்ட் அப்பான் திஸ் ID3 அல்காரிதம் வந்து டிசிஷன் ட்ரீஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுதுங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டிசிஷன் ட்ரீ இப்படி ஃபார்ம் ஆயிடுச்சா, ஓகே, இதுதான் நம்ம வந்து லாஸ்ட்டில் பார்த்து அதே எக்ஸாம்பிள் தான் இங்கே திரும்ப வரைஞ்சிருக்கேன். அப்புறம் நான் வந்து என்ட்ரோபியோட ஃபார்முலாவை மறுபடியும் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஓகே, இந்த ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோ பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இன்னொருக்க நான் ரிப்பீட் பண்ணுறேன். H(S) இஸ் ஈக்குவல் டு இந்த P+ங்கிறது என்னென்னா பர்சன்டேஜ் ஆஃப் பாசிட்டிவ் கிளாஸ், P- பர்சன்டேஜ் ஆஃப் நெகட்டிவ் கிளாஸ். P+னா நான் எதை கொடுக்கலான்னா நம்ம எவ்வளோ எஸ் இருக்கிறதோ அதோட ப்ராபபிலிட்டி எடுப்போம். P- நோங்கிற அந்த ப்ராபபிலிட்டியை நம்ம எடுப்போம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் பைனரி கிளாஸிஃபிகேஷன் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம டேரெக்டாக நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு போகலாம். இதுதான் இங்கே நான் எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிள் லைக் F1, F2, F3ன்னு சொல்லிட்டு 3 ஃபியூச்சர் இருக்குது. இதை தான் நான் ரூட் நோடாக நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். சரியா, இது F2, F3. இப்போது F2க்கும் F3க்கும் தான் வந்து நான் என்ட்ரோபி கண்டுபிடிக்க போகிறேன். சரியா, அதுக்கு முன்னாடி நம்ம ID3 அல்காரிதம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ரைட் ஆட்ரிபியூட்டை வந்து நம்ம ஸ்பிட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும், அதை தான் நோடாக கன்சிடர் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம F1 எடுத்திருக்கோம். ஓகே, ஃபஸ்ட் திங் நம்ம கரெக்டாக பண்ணுது. இப்போது கால்குலேஷனுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ID3 அல்காரிதமில் ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஒரு ரைட் ஆட்ரிபியூட்டை வந்து நம்ம ஸ்பிட்டிங்க்கு எடுத்துக்கணும். சரியா, அதை தான் வந்து நம்ம நோடாக கன்சிடர் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. இது வந்து முக்கியமான விஷயம். அடுத்த முக்கியமான விஷயம், நம்ம எப்படி நோடை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, எந்த நோடை செலக்ட் பண்ணுறதுனால என்னோடய லீஃப் நோடு வந்து வேகமாக வந்துடுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த ஆட்ரிபியூட்டையோ அந்த ஃபீச்சரையோ அந்த காலமையை தான் நம்ம எடுக்கணும். ஓகே, இது ரொம்ப நான் வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்புறம் நம்ம என்ட்ரோபியோட ஃபார்முலா வந்து நாங்கள் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆக்சுவலாக அந்த என்ட்ரோபி என்ன பண்ணும் அப்படிங்கிறத நான் வந்து யாருக்கும் ஒன்றும் சொல்லலை. இந்த என்ட்ரோபி என்ன பண்ணுன்னா, நம்ம வந்து பியூரிட்டி ஆஃப் ஸ்பிளிட்டை வந்து மெஷர் பண்ணும். ஓகேயா, பியூரிட்டி ஆஃப் ஸ்பிளிட். இந்த பியூரிட்டி ஆஃப் ஸ்பிளிட் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஒரு ஸ்பிளிட் பண்ணுறோம்ல, ஸோ அந்த எந்த அளவுக்கு அது பியூராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லாஸ்ட்டே நான் சொல்லியிருக்கேன், ஒரு பியூர் சப்ஸ்பிளிட் வர வரைக்கும் நம்ம குறைச்சிட்டே வருவோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல, அதுதான் சிம்பிள். ஸோ இப்போ எனக்கு உங்கள் எல்லாத்துக்கும் என்ன ஐடியா கிடச்சிருச்சு. ஸோ என்ட்ரோப்பிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து ஸ்பிளிட்டோட பியூரிட்டியை மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிற ஒரு டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டேரெக்டாக நம்மளோட ஃபார்முலாவை வந்து டேரெக்டாக நம்ம ஃபார்முலாவில் போட்டு நம்ம சால்வ் பண்ணலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ளஸ், இங்கே F2, F3 எடுத்திருக்கேன். F2ஓட ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ளஸ் என்னன்னு பார்த்தா 5. அவுட் ஆஃப் 9 வந்து 5s. ஓகே, இங்கே இது வந்து நான் காமனாக எடுத்திருக்கேன். ஸோ அந்த மைனஸ் காமனாக எடுத்துட்டு இங்கே ப்ளஸ் ஆயிரும். இங்கே பார்க்கும்போது 4/9 log 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. நம்ம சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் போடும் போது நம்மளால் log 2 போட முடியாது. ஸோ log 10 வந்து கன்வெர்ட் பண்ணி நான் வந்து கால்குலேஷன் பண்ணனால எனக்கு வந்து 0.98 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வந்திருக்கு. இது வந்து F2க்கு. ஓகே, F3க்கு கால்குலேட் பண்ணுறேன். சேம் வே ஆஃப் கால்குலேஷன் தான், நீங்கள் கால்குலேஷன் போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ அதை போட்டு பார்த்தா 0.95 இருக்குது. ஸோ இங்கே வந்து நான் என்ன இங்கே டிசைட் பண்ணணுன்னா, எதர் F2வை சூஸ் பண்ணணுமா F3யை சூஸ் பண்ணணுமா ஃபார் ஃபர்தர் ஸ்பிளிட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கணும்.
ஸோ இங்கே எது வந்து ஹையஸ்ட் வேல்யூஸ் இருக்குது? ஸோ 0.98 வந்து 95ஓட ஜாஸ்தி. ஸோ F2 ஃபியூச்சரை நான் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு ஸ்ப்ளிட்டாக பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம். அது போக வெறுமனே என்ட்ரோபி எடுத்தால் மட்டும் போதுமா அப்படிலாம் கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம்னா, இங்கே ஒரு இது இருக்குன்னா இதுக்கு என்ட்ரோபி கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதுக்கப்புறம் கீழே இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கெயின் பண்ணி, ஸோ இந்த ஒரு பிரான்ச்சுக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் கெயின் ட்ரை பண்ணுவோம், அடுத்து இந்த பிரான்ச்சுக்கு இன்ஃபர்மேஷன் கெயின் ட்ரை பண்ணுவோம். ஸோ எந்த பிரான்ச்சில் நம்மளால் ஹையஸ்ட் இன்ஃபர்மேஷன் கெயினை வந்து நம்மளால் கொடுக்க முடியுதோ, ஸோ அந்த பிரான்ச்சை எடுத்து அங்கே வந்து ஸ்ப்ளிட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இதுலேருந்து என்னென்னா, நம்மளோட கெயின் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து வேகமாக அந்த லீஃப் நோடு வந்துடும். சரியா? ஸோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கெயின் பற்றி அப்படி எதுவுமே நான் சொல்லலை. இப்போ வரைக்கும் என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, அதுவும் நம்ம மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா மாதிரி தான். அந்த கான்செப்ட் வரும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இங்கே நான் ஏன் உங்களுக்கு திரும்ப நான் மென்ஷன் பண்ணதுக்கான காரணம் என்னென்னா, இன்ஃபர்மேஷன் கெயினையும் வச்சு செலக்ட் பண்ணுவாங்க, வெறுமனே என்ட்ரோபி மட்டும் கிடையாது. என்ட்ரோபி இஸ் அ ஸ்மால் பார்ட் லைக். ஓகே, ஸோ அடுத்து என்ட்ரோபி வந்து மட்டும்தான் வந்து பியூரிட்டி ஆஃப் ஸ்ப்ளிட்டை கண்டுபிடிக்குமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். சரியா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. என்ட்ரோபி மாதிரியே வந்து கீனி இம்பியூரிட்டி இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ வெறுமனே என்ட்ரோபி மட்டுமே வந்து பியூரிட்டிஸ் ஆஃப் ஸ்ப்ளிட்டை வந்து மெஷர் பண்ணாது. ஓகே, உங்களுக்கு ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருக்கேன். சரி, இப்போ நான் சொல்லிட்டேன் அப்போலே உங்களுக்கு ஒரு பியூரிட்டி ஆஃப் சப்ஸ்பிளிட் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், லைக் ஒரு பியூர் சப்ஸ்பிளிட்டை நம்ம கீழே கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ எந்த வேல்யூ வந்து ஒரு பியூர் சப்ஸ்பிளிட்டு, எது வந்து ஒரு புவரான சப்ஸ்பிளிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும்ல. ஸோ வாங்க அதை வந்து நம்ம கிராஃபிக்கெல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்த நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த 1ங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிராஃப் வந்து 0லேருந்து 1க்குள்ளே தான் ஆப்வியஸ்லி நம்மளோட என்ட்ரோபி இருக்க போகுது. இந்த 1ங்கிற வேல்யூ எப்போ வருதோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்லி இம்பியூரான சப்செட்டை வச்சுருக்கோம் நம்மளால சொல்ல முடியும். அது எப்படி கம்ப்ளீட்லி இம்பியூர் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஏன்னா இப்போ வந்து எப்போ வந்து கம்ப்ளீட்லி இம்பியூர் ஆகும், இப்போது 3s 3 நோஸ், இல்லைனா 4s 4 நோஸ், இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும் போது நான் அப்போ என்ட்ரோபி கண்டுபிடிச்சேன்னா என்னோட என்ட்ரோபி 1 வரும். சரியா? ஸோ இங்கே என்ன இருக்குன்னா 50% ப்ராபபிலிட்டி தான். என்னால் எஸ்ன்னு சொல்ல முடியாது, நோன்னு சொல்ல முடியாதுன்னு வர்றப்போ நம்ம எப்படி ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே வரும். ஸோ இதை தான் வந்து கம்ப்ளீட்லி இம்பியூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பியூர் சப்ஸ்பிளிட், அதாவது லீஃப் நோடு கிட்டே வரும்போது எப்படி இருக்கும்னா கண்டிஷன் லைக் 3s 0 நோஸ், லைக் 0s 4 நோஸ், இந்த மாதிரி இது வேல்யூவை வந்து நம்ம கீழே லீஃப் நோடில் எடுத்தோன்னா அதை தான் வந்து ஒரு பியூர் சப்ஸ்பிளிட்னு சொல்கிறோம். ஸோ நம்மளோட என்ட்ரோபி எப்பயுமே 0 to 1க்குள்ளே லைஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் இந்த கண்டென்ட் மட்டுமே இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் இன்ஃபர்மேஷன் கெயின்னா என்ன, ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ இல்லைனா ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணுமோ அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நான் பண்ண விஷயத்தில் ஏதாவது நான் தப்பாக எதை சொல்லியிருந்தாலோ இல்லை தப்பான ஏதாவது கன்க்ளூஷனில் ஏதாவது தப்பான ஆன்சர் ஏதாவது எழுதியிருந்தீங்கன்னா அதையும் ரிமைண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நான் ஒருத்தன் தான் வந்து எல்லாமே வேல்யூவேட் பண்ணுறேன். ஸோ என்னையும் மீறி நான் மிஸ்டேக் போடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் கரெக்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோ இன்ஃபர்மேஷன் கெயினில் எல்லாரையும் பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்கும் இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், அதுக்கப்புறம் நிறைய சாஃப்ட்வேர் ரிலேட்டடான விஷயங்கள் இதெல்லாம் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. பட் அவங்களுக்கு இங்கிலீஷில் கற்றுக்க முடியாது, தமிழில் தான் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரியர் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா நம்ம சேனலை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், முக்கியமான விஷயம், கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற கண்டென்ட் உங்ககிட்ட வரும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.